இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் அன்றாடம் வாழ்வில் பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஒரு சிலரின் பிரச்சனைகள் குறுகிய காலத்தில் தீர்க்கப்படலாம். இன்னும் பலரின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆக பிரச்சனைகள் நம் அனைவருக்குமே இருக்கிறது என்பது உண்மைதான். முதலில் நமது பிரச்சனை என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் என்று யோசிக்கலாம். நமது பிரச்சனை என்ன என்று தெரியாமலே இருந்தோம் என்றால் அதனை நிச்சயம் நம்மால் தீர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்வோம். நாம் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைக்குள் நாம் ஆட்படும் போது, பதற்றமும் பரபரப்பும் அடைகின்ற போது, பிரச்சனையை நாம் தீர்ப்பதில்லை என்பது மட்டுமல்ல, பிரச்சனையின் தன்மையை நம்மை அறியாமலேயே பெரிதாக்கி விடுகின்றோம். எனவே முதலில் நமது பிரச்சனையை உணர்ந்து கொள்வோம். பிறகு அதனை தீர்ப்பதற்கான வழியை மேற்கொள்வோம். நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை கண்டறிந்த பிறகு அதற்கான தீர்வு காண முயல்கின்றோம். இவ்வாறு தீர்வு காண முயற்சிக்கும் போது நம்மிடம் சரியான மனநிலை இல்லாததன் காரணமாக பிரச்சனைகளின் ஆழத்தையும் அகலத்தையும் நம்மை அறியாமலேயே இன்னும் அதிகமாக்கி விடுகின்றோம். துன்பங்களை எதிர்நோக்கும் நம்பிக்கையும் உறுதியும் உள்ளவர்கள் மட்டுமே உயர்ந்த இடத்தை அடைகிறார்கள். இறைவனை தேடுபவர்களுக்கு துன்பம், கவலை என்பது எதுவுமில்லை. நாம் இவ்வுலகிற்காக வாழவில்லை. வாழ்வதன் நோக்கம் விண்ணக பேரின்பமே. இதனை ஆழமாய் உணர்த்தியவர் நம் தாய் அன்னை மரியா. அழுகின்ற குழந்தையானது தனது அம்மாவின் முகத்தை கண்டால் சிரிக்கும், முகம் மலரும். நமக்கு துன்பமே வாழ்வு என்றானாலும் கூட அம்மா என அன்னை மரியாவை அழைப்போம். அத்தனையும் கடந்து நம் அன்னை நமக்கு துணை நிற்பாள் என்பதை உணர்ந்து கொள்வோம். ராமு சிறுவயது முதலே நகரத்தில் வளர்ந்தவன். ஒருமுறை அவன் தனது நண்பன் சோமுவை பார்ப்பதற்காக கிராமத்திற்கு சென்றான். இருவரும் மாலை வேளையில் அங்கிருந்த ஆற்றின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். திடீரென்று ராமு கால் தடுக்கி ஆற்றில் விழுந்தான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. ஆற்றில் தத்தளிக்க ஆரம்பித்தான். எனக்கு நீச்சல் தெரியாது, உடனே காப்பாற்று என்று பதற்றத்தில் கத்தினான். சோமுவோ, நீயே உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், எழுந்து நிற்க முயற்சி செய் என்றான். ராமு அதற்கு, முட்டாள்தனமாக பேசாதே, எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை காப்பாற்று என்று சொல்ல, மீண்டும் சோமு, நீ இருக்கின்ற இடம் ஆழமில்லாத இடம், காலை தரையில் ஊன்று, எல்லாம் சரியாகிவிடும் என்றான். அதே போல செய்ய தண்ணீர் மார்பளவு மட்டுமே இருந்தது. பிரச்சனையும் நிவர்த்தி செய்யப்பட்டது. நாமும் நம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை விவேகமாக அணுக நம்மை தயார்படுத்துவோம். அப்போதுதான் நமது பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் எடுக்க முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது பிரச்சனைகள் என்னவென்று அறிந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால்
தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே
எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும். ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன். உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிகப் பெரியது. ஆழமிகு பாதாளத்தினின்று என்னுயிரை விடுவித்தீர். இறைவா, சிறு குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உம்
நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதைக் கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர் தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 85, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 46 முதல் 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்தபோது, இதோ அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார்? என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே. விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. நாம் ஒவ்வொருவரும் நம்மையே தாழ்த்தி கொண்டு மற்றவர்களுக்கு பணி செய்து வாழவும் இறையாட்சியின் விழுமியங்களை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருப்போம்.
அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 21 புனித பிரின்திசி லாரன்ஸ். இத்தாலி நாட்டில் உள்ள பிரின்திசியில் வாழ்ந்த குலியல்மோ எலிசபெத் மசில்லா பெற்றோருக்கு கிபி 1559 ஆண்டு ஜூலை 22 நாள் பிறந்தார் லாரன்ஸ். வெனிஸ் நகரில் உள்ள புனித மார்க்கு கல்லூரியில் கல்வி பயின்ற இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1575 ஆண்டு தன் 16வது வயதில் கப்புச்சின் சபையில் சேர்ந்தார். திருத்தொண்டராக இருக்கும்போதே மறையுறையில் சிறந்து விளங்கிய லாரன்ஸ் தன் 23வது வயதில் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். அறிவு கூர்மையிலும் ஆளுகை திறனிலும் சிறந்திருந்த லாரன்ஸ் தன் சபை தலைமை தந்தையின் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டார். பல்வேறு மொழிகளில் புலமை பெற்றிருந்த லாரன்ஸிடம் திருத்தந்தை 8ஆம் கிளமெண்ட் யூதர்களை மனமாற்றும் பொறுப்பினை ஒப்படைக்க யூதர்களுக்கு கிறிஸ்துவ மறையினை அவர்களது தாய்மொழியிலேயே எடுத்து கூறினார். ஜெர்மனி, ஆஸ்திரியா பகுதிகளில் கப்புச்சின் சபையை விரிவுபடுத்தி இல்லங்களை கட்டி எழுப்பிய லாரன்ஸ் வியன்னா, கிராஸ் போன்ற பகுதிகளில் மாநில சபைகளை உருவாக்கினார். கிபி 1602 ஆண்டு கப்புச்சின் சபையின் அகில உலக தலைமை தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட லாரன்ஸ் கிபி 1619 ஆண்டு ஜூலை 22 நாள் விண்ணகமடைந்தார். இறையியலிலும் மெய்யியலிலும் சிறந்து விளங்கி ஆண்டவரின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட லாரன்ஸினை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1881 ஆண்டு டிசம்பர் 8 நாள் புனிதராக உயர்த்த திருத்தந்தை 23ஆம் யோவான்
1959ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் நாள் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். புனித லாரன்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கப்புச்சின் சபை குருக்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நமது பணிகளுக்கான பொறுப்பை நாமே ஏற்றுக்கொள்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக இன்றைய தினத்தில் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். பலவிதமான தீமைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறார். தனது அற்புதமான புனிதமான கரங்களால் நம்மை தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நமது தாய் நாட்டையும் நம்மையும் பாதுகாப்பதற்காக வெயிலென்றும் புயலென்றும் பனியென்றும் பாராமல் பணி செய்கின்ற நமது இராணுவ வீர சகோதர சகோதரர்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களது தாய் நாட்டிற்காகவும் எங்களுக்காகவும் எங்கதோ கண்காணாத இடங்களிலெல்லாம் எங்களது தாய் நாட்டினுடைய எல்லை பகுதிகளிலே மழை, வெயில், புயல், பனி என்று பாராமல் இரவு பகலாக கண்ணயராது பணி செய்து கொண்டிருக்கின்ற எம் இராணுவத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய தியாகத்தை ஆசீர்வதியும். இவருடைய சேவைகளுக்காக, இவருடைய குழந்தைகளுக்காக, இவருடைய குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இவருடைய குடும்பங்களை எல்லாம் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான எல்லா விதமான தைரியத்தையும் நீர் மனவளத்தையும் கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, இவர்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நீர் நிரப்ப வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இயேசுவின் பேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலே வாழ்க. மாட்சி மிகுந்த கண்